ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு பெங்களூர் டிராவல் vlog. இன்னைக்கு நாம பாக்குற ஹம்பி வீடியோ எங்க இருந்துன்னு பாத்தீங்கன்னா, ஹம்பியில இருக்கக்கூடிய ஒரு ராமர் கோயில் தான். அதாவது மலைக்கு மேல எழுப்பப்பட்டிருக்க கோயில்ல ஒன்றாதான் நாம பார்க்கக்கூடிய ரகுநாத சுவாமி கோயில் இருக்குது. இப்ப போயிட்டு இருக்க வழி அந்த கோயிலை நோக்கி தான். அதாவது மலை ஏறுற பயணம் தான். மலைக்கு வந்து பெரும்பாலும் ஸ்டெப்ஸ் ஏற மாதிரி தான் இருக்கும் ஹம்பியில உள்ள நிறைய கோயில்கள். இந்த மலை கோயிலுக்கு அப்படியே நம்ம கார் பைக் எது வேணாலும் போகிற மாதிரி இருக்கும். கோயிலுக்கு பக்கத்துல போய் நாம ரீச் பண்ணிடலாம். அதுக்கு மேல அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு மேல மட்டும் நம்ம ஸ்டெப்ல ஏற மாதிரி இருக்கும். ரொம்பவே அழகா இருக்கும் அந்த கோயில். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது கோயில்ல இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கல்யாண மண்டபம் தான். ரொம்ப பில்லர்ஸ் கொண்டு ரொம்ப அழகாவே அமைச்சிருப்பாங்க. கோயிலோட என்ட்ரன்ஸ் பாதை பாத்தீங்கன்னா ராஜகோபுரம் ரொம்பவே அழகா இருக்கும். இன்றளவும் நிலைச்சிருக்குது. அதாவது சில பகுதிகள் மட்டும் தான் டேமேஜ் ஆயிருக்கு. அதை தாங்கி பிடிக்கிற மாதிரி நிறைய பில்லர்ஸ் கொண்டு இப்போதைக்கு அமைச்சிருக்காங்க. சின்ன வழிப்பாதையில நம்ம உள்ள நுழையிற மாதிரி இருக்கும். கோயில் பாத்தீங்கன்னா உயரமான காம்பவுண்ட் சுவர்கள் கொண்டு நிறைய சன்னதிகள் கொண்டு அமைக்கப்பட்ட கோயில் தான். ராமரை வந்து எல்லாருமே வில் அம்போடு தான் பார்த்திருப்பீங்க. ஆனா ராமர் வந்து தனியா தியான நிலைமையில கையில வில்லம்பு எதுவுமே இல்லாம இருந்து சிலையா வழிபட்டுட்டு வர இன்றளவும் பூஜைகள் மேற்கொள்ளப்பட்ட வர கோயில்கள்ல இதுவும் ஒன்றா இருக்குது. சீதா வந்து லோட்டஸ்ல இருக்கிற மாதிரி, சீதா வந்து அப்படி பாத்திருக்க மாட்டீங்க, லோட்டஸ்ல உட்கார்ந்து இருக்க மாதிரி, லட்சுமணர் வந்து தனியா நின்றுட்டு இருக்க மாதிரியும் இந்த கோயில்ல சிலைகள் செய்யப்பட்டு அதுல வழிபாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஹனுமன் கோயிலும் வந்து இருக்குது. இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயிலோட காம்பவுண்ட் சொன்னோம்ல, காம்பவுண்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க பகுதி தான். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது. லட்சுமண தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுற தீர்த்தம். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறதுல ஒரு கோடு கிழிச்சது போல ஒரு தீர்த்தம் தெரியுதுல, அதுதான் ஆக்சுவலா லட்சுமண தீர்த்தம். இந்த இடம் பாத்தீங்கன்னா ராமாயண நிகழ்வோட தொடர்புபடுத்தி சொல்லுவாங்க. ராமரும் லட்சுமணரும் சீதாவை ராவணன் கடத்தி கொண்டு போற நேரத்துல, அவங்க சீதாவை தேடி போற நேரத்துல ரொம்ப மழை நேரமா இருந்திருக்கு. அப்போ இந்த மலையோட அடிவாரத்துல இருக்கிற நேரத்துல அவங்க தங்குறதுக்காக ஒரு இடத்தை தேடி இருக்காங்க. அப்ப ராமர் வந்து அவர் அம்பை எய்ததாகவும் இந்த இடத்துல அது பாறையில கோடு கிழித்ததாகவும் ஒரு புராண கதையை வந்து சொல்றாங்க. இந்த தீர்த்தத்துக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா நிறைய நந்தி சிலை, அதுக்கப்புறம் சிவனோட அந்த லிங்கம் எல்லாமே வடிவமைச்சிருக்காங்க. இந்த கோயில் பாத்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயரால கட்டப்பட்ட திருக்கோயில் தான். ஆனா டூரிசமா வரவங்க பெரிய அளவுக்கு இந்த கோயிலுக்கு வரல அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேருக்கு இந்த கோயில் இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரியே தெரியல. அப்படி தெரிஞ்சும் வரவங்க வெறும் அந்த கோயிலை மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க. கோயிலுக்கு பேக் சைட்ல இப்படி ராமாயண தொடர்போடு நிகழ்வு கொண்ட இந்த தீர்த்தத்துக்கு வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. நீங்க ஹம்பி வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த கோயிலுக்கு பேக் சைடு வந்து இந்த தீர்த்தத்தை வந்து பாருங்க. நாம நின்னுட்டு இருக்க இந்த பகுதியில ஒரு காலத்துல ராமர் வந்து அவர் லக்ஷ்மணனோட சேர்ந்து இந்த இடத்த தங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அந்த இடத்துக்கு நான் போய் நிக்கிறேன், நம்ம பார்த்துட்டோம் அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. நீங்க இப்ப இதுல பார்த்தா தெரியும், இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது வேற பக்கத்துல இருக்கக்கூடிய மலைகள், மலைக்கு மேல இருக்கக்கூடிய மண்டபங்கள், கோயில்கள் அப்படின்னு கீழே இருக்கிற கோயில்கள் அப்படின்னு எல்லாமே தெளிவா தெரியும். குறிப்பா விஜய் விட்டலா கோயில் நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த கோயிலும் தெளிவாவே தெரியும். ரொம்ப அழகான ஒரு சன் செட் சன்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இப்ப இந்த இதுலயே பார்த்தா தெரியும், இந்த கோயில்ல எழுப்பப்பட்டிருக்க அந்த லட்சுமண தீர்த்தத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கோயில் பாத்தீங்கன்னா அப்படியே பாறைக்கு பக்கத்திலே ஒட்டியபடியே கோயிலோட விமானம் அந்த சன்னதி சேர்த்தே அமைச்ச மாதிரிதான் இருக்கும். அதே மாதிரிதான் மெயின் கோயில் அந்த ராமரோட சன்னதியும் அதே மாதிரிதான் அமைச்சிருப்பாங்க. ஹம்பிக்கு டூரிசமா வரவங்க எல்லா மண்டபங்கள் கோயில்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு ஏன்சியன்றான வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட், யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டால அங்கீகரிக்கப்பட்ட இடத்துல நானும் நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாலும், ஒவ்வொரு மண்டபங்களை கடந்து போகும்போது, கோயில்களை கடந்து போகும்போது ஒரு ஃபீல் இருக்கும். என்னடா இது ஒரே கல் மண்டபங்களா வந்துட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சாமியோட சன்னதிகள் இருக்கும், உடைபட்டு இருக்கும், சாமியோட சிலை இருக்காது, வழிபாடுகள் எதுவும் இருக்காது, அப்படியே மூவாய் போன மாதிரி இருக்கும். ஆனா இந்த கோயிலுக்கு வரும்போது ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். நிஜமாவே சூப்பரா இருந்துச்சு. சுவாமியோட சிலை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, எவ்வளவு அழகா இருக்குதுன்னு பாருங்க. ரகுநாத சுவாமி, ஒரு திருப்தி கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே அந்த கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா அந்த ராஜகோபுரத்துக்கு ஆப்போசிட்ல ஒரு மலை இருக்குது. அதுல ஹனுமனோட சின்ன சன்னதி எழுப்பியிருக்காங்க. அதுக்கும் மேல நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் கடந்து போனோம்னா அங்கேயும் ஒரு சிவன் கோயில், அதாவது கோயில் இருக்குதே தவிர அங்க வந்து சிலைகள் எதுவுமே எழுப்பப்படல. நிறைய மண்டபங்கள் வந்து ஆங்காங்கே அமைச்சிருக்காங்க.
இந்த இடம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரான பிளேஸ் தான். எதுக்குன்னு சொல்ல வரேன்னா, இந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்து ஆக்சஸ் பண்ணல. அதுவும் மெயின்டெனன்ஸும் எதுவுமே பண்ணாம தான் வச்சிருக்காங்க. நீங்க வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாங்க. நீங்க பார்த்தா தெரியும், வழிப்பாதையில நம்ம போயிட்டு இருக்கும்போது நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் ஆங்காங்கே விடைஞ்சு கிடந்துற மாதிரி இருந்துச்சு. மத்தபடி ஒரு நிறைய இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நான் எல்லா இடத்தையும் பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க கண்டிப்பா போய் பாருங்க. ஆனா பாறைகள் மேல கொஞ்சம் ஸ்லோப்பா பாறை இருந்துச்சுன்னா அதுல எல்லாம் போகாதுங்க. வலிக்கு கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மேல தொடர்ந்து போனீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஒரு சூப்பரா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். டபுள் லேயர்ல கீழ்த்தளம் மேல்தளமா அமைக்கப்பட்ட ஒரு பில்லர் மண்டபத்தை பாப்பீங்க. ரொம்பவே அழகா இருக்கும். ஆனா பாழடைஞ்சு போய் அங்க இங்கன்னு பில்லர்ஸ் வந்து சிதறி கிடக்கிறத பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஒருவேளை என்னோட கெஸ்ஸிங் படி கிருஷ்ணதேவராயர் இந்த கோயிலுக்கு வரும்போது அவர் தங்கி இருக்கிறதுக்கு இடமா இருக்கலாம், இல்லைன்னா தானியங்கள் சேர்த்து வைக்கிறதுக்கு, அப்படி ஏதாவது கோயிலுக்கு ரிலேட்டடா கட்டப்பட்ட ஒரு மண்டபமா தான் இருக்கணும். கோயில் பக்கத்துல இருக்கிறதுனால அதுக்கு ரிலேட்டடா கட்டப்பட்ட மண்டபமா தான் இருக்கணும். இங்க இருந்து பார்க்கும் போதும் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த லட்சுமண தீர்த்தம் தெரியும். நம்ம லட்சுமண தீர்த்தத்துல இருந்தும் கோபுரத்தை தாண்டி இருக்கக்கூடிய இந்த மலையை பார்த்திருப்போம். மலைக்கு மேல இருக்கக்கூடிய இந்த மண்டபத்தை பார்த்திருப்போம். அதே மாதிரி இங்க இருந்து பார்க்கும்போது அப்படியே அந்த ஒய்டர் வியூல பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும், எல்லா சைட்ல இருக்கக்கூடிய மலையில இருக்கக்கூடிய மண்டபங்கள் வந்து தெளிவாவே தெரியும். இங்க இருந்து பார்த்தாலும் சன்ரைஸ் சன்செட் ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஈவினிங் டைம்ல இந்த கோயிலுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மலைக்கு மேல இருந்தாலும் வண்டி எல்லாம் ஆக்சஸ் ஆகும், அப்புறம் வழிபாடுகளும் பண்ணப்படுது இந்த கோயில்ல அப்படிங்கிறதுனால எல்லா மக்களும் ஈவினிங் டைம்ல கூட வந்து இந்த கோயில்ல வழிபடலாம். ஆனா மலைக்கு மேல ஏறும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஏறுங்க. இந்த கோயில்ல இருக்கக்கூடிய ராமரோட ரகுநாத சுவாமியோட சிலை வந்து அப்படியே முகத்துல கண்ணு முன்னாடி அப்படியே நிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு இந்த கோயிலுக்கு போனது. நீங்களும் ஹம்பி வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த கோயிலுக்கு போங்க.